நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்டு வணக்கம் டு ஆல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய லெவல் அப்பா கொஞ்சம் பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, நம்ம இப்போ 700 லெவல் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நம்ம செகண்ட் சீப் போக போகிறோம். நான் ஏற்கனவே இது 200 லெவல் போகிறத உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்ன ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகி போய் அது ரெக்கார்டிங் ஒர்க் ஆகாமல் போயிருச்சு. அதனால் இப்போ வேறு ஆப் மூலியமாக ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போ போகுது. வேணால் நான் உங்களுக்கு இந்த அது 3 லெவல் பண்ணுறது காமிச்சிருப்பேன். நான் இப்போ 1 லெவல் பண்ணுறது மட்டும் காமிக்கிறேன். அதை மட்டும் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். கீழே அந்த வெள்ளை கலரில் ஒரு பார் வந்து ஏரர் ஷேவிங் ரெக்கார்டு அப்படின்னு வந்திருக்கும். அதனால தான் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, இது காட்டாமல் முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷம் இருக்கட்டும் விடுங்க, அது எத்தனை தடவை சொல்லுவேன். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காமல் செகண்ட் ஷிப் போகிறதுக்கு சில குவெஸ்ட் இருக்கும்ல, ஒருத்தனை அடிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் ஷிப் போக போகிறோம். ஸோ ரொம்ப பேசிகிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க போமா நண்பர்களே, நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிசனில் அந்த மிலிட்ரி டிடெக்டிவ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவங்ககிட்ட போய் பேசினா தான் அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லுவான். ஸோ அப்போ வந்து அவன்கிட்ட போய் பேசுவோம், என்ன சொல்கிறான்ட்டு பார்ப்போம் நண்பர்களே. நண்பர்களே வந்தாச்சு, போவோம். போட்டியில் இல்லைடா, அவன்டா தெரியாமல் மிஸ்கிளிக் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறான்? டான்ஸ் வானி எஸ்கேப் போயிட்டானா? சரி, அவனை அப்போ இந்த உலகத்தை கைப்பற்ற போகிறானாங்க நண்பர்களே. அதுக்கு நம்ம தான் அது செய்யணுமா. இந்த ஃப்ரோசன் வில்லேஜில் ஐசட் மிரல்னு ஒருத்தர் இருப்பானா, அவனை போயிட்டு தலையில் 4 தட்டி அவன்கிட்ட ஏதாவது அவன்கிட்ட நிறையா சொல்ல வேண்டியது இருக்கான். அதனால் இப்போ நம்ம வந்து ஃப்ரோசன் வில்லேஜுக்கு தான் போக போகிறோம். நம்மக்கிட்ட அந்த கீயும் கொடுத்துட்டான் அங்கே போகிறதுக்கான இது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃப்ரோசன் வில்லேஜுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, அந்த கேவுக்குள்ளே போக போகிறோம். கேவுக்குள்ளே போய் அந்த ஃபஸ்ட்டு கீ எடுத்துப்போம். கீ எடுத்துகிட்டு கேவுக்குள்ளே போவோம். அப்போ தான் அந்த ஐசட் மிரல் இருப்பான். திறந்தாச்சும் ஐசட் மிரல் இருக்கானா. இப்போ நான் அவனை கொஞ்சம் 4 தட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் நண்பர்களே. பை பை. இந்த ஐசட் மிரலுக்கு நல்லா டேமேஜாக கொடுத்துட்டேன் நண்பர்களே. இப்போ எனர்ஜியாக சாடிக்கணும். செத்துரு இடையில வேறு அடையாங்கிட்டேன். இதனாலன்னா ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க. சரி, நான் தோத்துட்டேன். ஏதோ சொல்கிறான், ஐ எம் அஸ்யூயிங் யூ ஆர் பிகாஸ் ஆஃப் லிட்டில் என்கவுண்டர் வித் திஸ் ஒன் ரைட் ஏதோ சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி கூப்பா. ஐ கேனாட் சே தட் ஜஸ்ட் இட் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் அவர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் யூ ஹேவ் டு பிலீவ் ப்ளா 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 கடுப்பேற்ற. சரி, இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம மறுபடியும் அந்த மிலிட்ரி டிடெக்டிவ்கிட்ட தான் போய் பேசணும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் போய் அந்த மிலிட்ரி டிடெக்டிவ் பேசிட்டு போகிறோம். நண்பர்களே, இப்போ போய் அந்த மிலிட்ரி டிடெக்டிவ்கிட்ட பேசுவோம், என்ன சொல்கிறான்ட்டு. அப்படா அடே போவோம். என்ன சொல்கிறான் பார்க்கணும். சரி, இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறான். ஸ்வான் வந்து செகண்ட் சீல இருக்கானா. நம்ம போய் கிங்டம் ஆஃப் ரோஸில் இருக்கேன், நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ மிடில் டவுனுக்கு போய் அங்கே இருக்கிற அவன் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட பேசினா அவன் செகண்ட் சி கூட்டிகிட்டு போவான். அதனால் இப்போ நம்ம வேகமாக அவ்வளோன்னு பேசிகிட்டு இருக்காமல் செகண்ட் சி போயிடுவோம். நண்பர்களே, மிடில் டவுனுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த மிடில் டவுன் என்ட்ரன்ஸான்னு தெரியல, அங்கே இருப்பான். அவன் பேர் மறந்து வச்சு அவன்கிட்ட போனால் அப்போ செகண்ட் சி கூட்டிகிட்டு போவான். சரி, நம்ம ஃபஸ்ட்டு சிக்கு பை சொல்ல போகிறோம். பை இல்லை, எப்போ வேணாலும் வரான். நண்பர்களே, நான் இப்போ அவ்வளோ புன்னகையில் இருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ செகண்ட் சி போக போகிறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் செகண்ட் சி வர்றதுக்கு. ஸோ நம்ம இப்போ அவ்வளோன்னு பேசிகிட்டு இருக்காமல் அவன்கிட்ட போய் பேசுவோம். பேசுவோம். ஆமாப்பா போகணும், இப்போ போகணும் கேட்குறான். போ நண்பர்களே, போவோம். ரொம்ப சந்தோஷம், போக போகிறேன்டா செகண்ட் சிக்கு. நண்பர்களே, உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை விடுங்க. முதல்ல நம்ம கிங்டம் ஆஃப் ரோஸ் அதாவது செகண்ட் சிக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். எங்கே இருக்கோம்னா அங்கே இருக்கோன்னு தெரியல. அதான் கிங்டம் ஆஃப் ரோஸ். இங்கே என்ன ஒரே ஒரு போட்டு மட்டும் நிற்கிது, புரியலையே. ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்ன கார்டியன் போட்டு எடுக்கிறேன். சிபி ஸ்டாண்டுக்கு போகிறீங்களோ ஏதோ. சரி, அதை விடுங்க.
ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் வீக் வந்துட்டு அதை கொண்டாடணுமா, கொண்டாடல எதுவும் இல்லை. என்ன செய்யன்னு தெரியல எனக்கு. கண்டிப்பாக சிபி ஸ்டாண்டுக்கு தான் போகிறாங்க, என் கார்டியன் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம கஃபேக்கு போக வேண்டியதான். எனக்கு வேறு உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் நண்பர்களே ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இந்த ரெக்கார்டிங் ஆப் வேறு யூஸ் பண்ணனால உங்களுக்கு ரொம்ப லேக் ஆகிற மாதிரி தெரியுது. அடுத்த தடவை இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக இது கஃபேக்கு போயிடுவோம். கஃபே எனக்கு தெரியும் வழி. நேராக போய் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தாச்சா, லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படி மறுபடியும் லெஃப்ட் எடுத்து ரைட்டு போகணும். ரைட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரைட்டு போகணும். போன இடம் வந்து டைகர் யூஸர் ஃபஸ்ட்டுலேயே கட்சியும் போட்டு நம்மளும் போட்டுத்தாங்க. இந்த இடம் ஒன்றா இருக்கேன் நான் இல்லை நன்றி. அதனால் ரொம்ப இது சந்தோஷமாக கஃபேக்கு போகலாம். கஃபே இருக்கான் பார்த்தாச்சுப்பா. என்னாச்சு ஒன்று கிளிச் ஆகிடுச்சு. சப்பாடா இந்த இன்னும் கிளிச்சா. இப்போ அங்கே வந்ததுக்கப்புறமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா அது டேய், நான் வந்ததுமே நான் அடிக்க பார்க்குறீங்களாடா. சோஃபாவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்து சும்மாவே ரொம்ப சந்தோஷம். ஸோ கஃபேக்கு வந்தாச்சு. இடத்த பார்த்து எத்தனை நாட்கள் நிறைய மாதம் ஆயிடுச்சு. போனோட செகண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ட்ரேட் பண்ணி பார்ப்போம் என்ன கொடுக்குறான்ட்டு. ட்ரேட் பண்ணுவோம். நம்ம வந்து மேமத்து ஃப்ரூட் கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே மேமத்து சரி மேமத்துல புத்தா மேமத்து சவுண்டு கொடுத்தேன். தம்பி என்ன செய்றீங்க? என்ன செய்யக்கூடாது நண்பர்களே. புத்தாக்கும் மேமத்துக்கும் ஏதாவது நல்ல ஃப்ரூட் ஒரு மித்திக்கலாக கொடுக்கணும். 2 மித்திகள் எனக்கு வேணும். கொடுத்தாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்க என்னத்தை கொடுக்குறாங்கன்ட்டு. டேய் நல்லா தான் கொடுங்கடா. சரி நீங்கள் என்ன பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பர்களே. உங்களுக்கு ரிச்சாக இருந்துச்சுன்னா ரொம்ப சரி காய்ச்சிட்டு போய் ரோல் பண்ணுவோம். டே காய்ச்சா இப்போ தான்டா செகண்ட் வந்திருக்கேன். நான் கொஞ்சம் நல்ல ஃப்ரூட்டாக பார்த்து கொடுக்குறான். சரி நண்பர்களே ஃப்ரூட் கொடுப்போம். ப்ளீஸ் நல்ல ஃப்ரூட்டாக கொடு. யூ ஃபூல். நீ நல்லாவே நினச்சேன். ஆனால் இப்படிப்பட்ட கிறுக்கு அப்பன்னு நினைக்கவே இல்லை. ஏன்டா இப்படி இருக்க நண்பர்களே. ஏதாவது செகண்ட் வந்துட்டு ஒரு மிதிகள் வாங்கிக்கோ அப்படின்னு ஏதாவது கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கான். சரி இந்த வீணாவை போனால் டைமண்டை கொடுத்துருக்கான். யாருக்கா வேணுமாப்பா டைமண்டு? செல்லிங் டைமண்ட் பூவான் அப்படின்னு கேட்போம். கேட்கலாம் இல்லை. தலைவரை யாருக்காவது வேணுமா? வெளியில் போய் பார்ப்போம். வெளியில் ஒரு புத்தாயுஷம் நிற்கான். சரி வெளியே போய் அப்படியே பார்த்துக்குவோம். இடத்த பார்த்துக்குவோம். சரி ஃபேக்ட்ரி இருக்குது, மேன்ஷன் இருக்குது. வேறு மேன்ஷனுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. மேன்ஷனுக்கு போய் இப்போ வந்து டைமண்ட் செஸ்ட் எடுக்க போகிறேன். டைமண்ட் செஸ்ட்டு அதாவது நண்பர்களே சீக்கு ஒரு சீக்கு போக போக இது செஸ்ட்டு வேல்யூவும் கூடுது. அதான் இல்லை சூப்பர். சரி கீழெல்லாம் போய் பார்ப்போம். இந்த ஹிடன் ஏரியா இருக்குமா? இல்லை அங்கே வேண்டாம். இப்போ வந்து காலோசியமுக்கு போய் வைப்போம். காலோசியமுக்கு போவோம். சரி இந்த ஹிடன் ஏரியா இருக்கான்னு பார்ப்போம். அது இருக்குது. அது அப்படியே உடச்சி பார்ப்போம். செஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு. எப்படி பொறுக்கடா செம கேட்ச். பார்த்தீங்களா டைமண்ட் செஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீக்கிரம் எத்தனை கிடைக்கும்? ஒரு டைமண்ட் செஸ்ட்டு 2000 ரூபாயா? அதான் ஒரு சீக்கு ஒரு சீக் போக போக செஸ்ட்டு வேல்யூவும் கூடுது. இப்போ காலோசியமுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இப்போ போய் அந்த கிளாடியேட்டரா டோக்கா வாரியர் தான் இருப்பாங்க. இப்போ போய் அந்த கிளாடியேட்டருக்கு டோக்கா வாரியரை பார்த்து ஹாய் சொல்லிட்டு வருவோம். அப்போ இருக்கீங்க நீங்களா எப்படி இருக்கீங்க? இந்த கோடெல்லாம் ஒரு பசில் மாதிரி இருக்கும் நண்பர்களே. அதை வேறு வீடியோவில் எதாவது பார்ப்போம். இங்கே இருக்க யாருக்காவது டைமண்ட் ஃப்ரூட் வேணுமா? யாருக்கா வேணும்னு சொல்லுங்கள். ஃப்ரீ டைமண்ட் ஃப்ரூட் காசுலாம் கேட்க மாட்டேன். அங்கே மை கேம் 43 இருக்கான் மீன் தானே வந்துட்டு சொன்னா தான் அடுத்து 3rd ஷீப் போகிறதுக்கான வழி இருக்கும். இப்போ வந்து வந்துட்டு அப்படியே வேறு இடத்துக்கு போயிடுவோம். வேறு எந்த இடம் விசிட் பண்ணணும்னு தெரியல. அங்கே புத்தாவிஷர் போயிட்டுருக்கான். வேறு என்ன ப்ளேஸ் விசிட் பண்ணலாம்? போதும் இதுவே தேவையில்லாமல் இதுக்கு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்ன செய்ய கஃபேக்கே போயிடுவோம். கஃபேயில் போய் நிறையா விஷயம் பண்ணிட்டு இருக்குது. அதோட நிறையா கிரைண்டிங் மாஸ்டரிலாம் எடுத்து நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் ஆகணும். ஜூத்துக்கோ டிவி மாதிரி லவ் ஃபுட் வச்சுருக்கான். ட்ரேட் பண்ணி பார்ப்போம். வரானா எனக்கு தெரிஞ்சு லவ் ஃபுட் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். இந்த கிறுக்கு லவ் ஃபுட் தான் சொன்ன மாதிரியே லவ் ஃபுட் தான் கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா ஐயாவோட சென்சிங்
நம்ம வந்து மறுபடியும் மேமத்து கொடுக்க போகிறேன். ஏதாவது மித்திகள் வச்சுருக்கானா அப்படின்ட்டு. மித்திகள் ஏதாவது வச்சுருக்கீங்களாப்பா? வச்சுருந்தா கொடுங்க, நான் எந்திச்சு போயிருவேன். அப்படி தான் சொல்லுவேன். சவுண்ட் ஃப்ரூட் அந்த 2 ஃப்ரூட்டு எனக்கு பிடிக்காதுடா, சுத்தமாக பிடிக்காது. போடலாம்ண்ணா நம்மளுக்கு எல்லாமும் ஸ்பைக் ஃப்ரூட்டு நல்லது, சூப்பர். ஸ்பைக் ஃப்ரூட்டு எடுத்துக்குவோம். 2 ஃப்ரூட் என்கிட்ட இருக்குது, சூப்பர். ஆனால் 2த்துக்குமே ஒன்றுத்துக்கு போகாத ஃப்ரூட்டு. இங்கே வேறு கொடுக்குறதுக்கு அப்படியே அவனும் இருக்க மாட்டான். எல்லாமே இந்த மாதிரி காமன் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பான். சரி சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்னு நினைக்கேன். இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செகண்ட் சி வந்துட்டோம். எப்படி வந்தோம் எல்லாத்தையும் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரூட் அவைக்கம் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். ஸோ இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பை கைஸ், பாய்.